குழந்தைகளோட விளையாட்டு சாமான் பொம்மைகள்னு சொல்லுவாங்க. கடவுளோட விளையாட்டு பொம்மை மனிதர்கள். இல்லைன்னா இவ்வளவு திறமைகள் இருந்தும் இவ்வளவு சின்ன வயசில் பகவதாத்மார் ஆட்டில் கூப்பிட்டு பாருங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சமாச்சாரம். இளையராஜா சாருக்கும் அவங்க ஃபேமிலிக்கு அவங்களுக்கும் இது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது எல்லோரும் தமிழ்நாட்டுக்காரர் எல்லோரும் ரொம்ப இதாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பகவதாரணி ஆத்மா சாந்தி அப்படின்னு வேண்டிக்கிறேன். அதே மாதிரி ராஜா சார் குடும்பத்துக்கும் இன்னும் அவங்க சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை குடும்ப சார்பாக தெரிவிச்சு. அவர் இசையில் அவர் வரிகளில் அதுக்கு நான் அந்த ஸ்க்ரீனில் நான் ஒரு உருவமாக இருந்திருக்கின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஐயா அவர்களுக்கும் யுவன் சங்கர் ராஜா பிரதர், கார்த்திக் ராஜா பிரதர், ஐயா குடும்பம் அத்தனை பேருக்கும் அந்த கடவுள் தான் மிகப்பெரிய ஒரு ஆதரவு அந்த நேரத்தில் இருக்குங்க. ரொம்ப அதிர்ச்சியான செய்தி. இன்னைக்கு பவதாரணி மறைவு ரொம்ப அந்த அந்த பூத உடலை பார்க்கும் பொழுது இன்னும் அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மேலே இசைஞானியை போய் பார்த்தோம், அவரால் அதை ஜீர்ணிக்கவே முடியல. அவ்வளோ சோகத்தில் உட்காந்துட்ருக்கார். இந்த உலகத்தில் ஏன் தான் இந்த மாதிரி கொடுமை நடக்குதுன்றது புரியல. ஏன்னா வாழ்கிற வயசு பெரிய வயசு கூட இல்லை, ஒரு 46, 45, 47 இருக்கும். 47 வயசு அவங்களுக்கு இந்த அகால மரணம் அடைந்தது ரொம்ப மனவேதனை அளிக்குது. இன்னும் அவங்களுடைய குரலை மட்டும் நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது. அது எப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை பாடுற மாதிரி இருக்கும், ஒரு இளம் பெண் பாடுற மாதிரி இருக்கும், நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்கும். அந்த பக்குவமாக ஒரு ஆண் பெண் மாறக்கூடிய வாய்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க பாடிய பாடல் நிறைய பாடல்கள் அது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் பிடித்த பாடலாக அமைந்திருக்கு. நிறைய கம்போசர் கிட்ட பாடியிருக்காங்க, அவங்களே இசையமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எங்களுடைய இசைக்கலைஞர்கள் சங்கத்தோட அசோசியேட் மெம்பராக ரொம்ப வருடமாக இருந்துகிட்ருக்காங்க. ரொம்ப அவங்க ரெக்கார்டிங் பாடினாலே அவங்க வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது. அவ்வளோ ரசித்து அந்த உணர்வாக கேட்டு பாடக்கூடிய ஒரு அற்புதமான சிங்கர். ஒரு குறிப்பானா ஒரு காலத்தில் ஜிக்கி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஜிக்கி வாய்ஸ், அதுக்கு ஈக்குவலான ஒரு வாய்ஸ் எங்களோட வாய்ஸு. இன்றைக்கி அவங்க இல்லாத ஒரு நிலையில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அவங்க வாய்ஸை நிரப்புறதுக்கு இன்னொருத்தர் பிறக்கவே முடியாது. அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். எங்கள் சங்கத்தின் சார்பாக, இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக செயலாளர் ஜோனா பக்தகுமார், பொருளாளர் ஐ மகேஷ் மற்றும் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த அஞ்சலி செலுத்த வந்திருக்கோம். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்வு எதுனா இந்த ஒரு நிகழ்வு தான். நம்ம எல்லா வீட்லேயும் டிவி, தொலைக்காட்சி, வானொலி எல்லா வீட்லேயும் இருக்குது. நம்மளோட எல்லா வீட்லேயும் இன்பம் துன்பம் எல்லாத்துலேயும் நம்ம இளையராஜா பங்கெடுத்துட்ருக்காரு. அது இந்த பூமி உள்ள வரைக்கும் அது மாற்ற முடியாது. அதையும் தாண்டி அவர் மனசுலேயும் ஒரு வலி இருக்குன்னா அது இன்றைக்கி தான். ஏன்னா நம்மளால சந்தோஷப்படுத்தின விஷயம் இளையராஜா. அவர் இப்போ ரொம்ப துக்கத்தில் இருக்கார். அதெல்லாம் ஈடு செய்ய முடியாதுங்க. ஒரு பொண்ணை பெற்ற அப்பாவுக்கு தான் அந்த வலி தெரியும், அந்த இழப்பு அனுபவிக்கலாம்னு தெரியும். கடவுள் நம்மளை ரொம்ப சோதிக்கிறான், திரைத்துறையை ரொம்ப சோதிச்சிட்ருக்கான். இந்த வருஷம் ஃபுல்லாக சினிமாவில் ரொம்ப நிறைய பேரை சோதிச்சிட்ருக்கான். அது என்ன சாபமோ இது கர்மமோ தெரியல. நம்ம நாட்டிய மக்களை நம்ம சந்தோஷப்படுத்துகிறோம், ஆனால் நம்மளை யாரும் சந்தோஷப்படுத்த யாரும் ட்ரை பண்ணல. நம்மளே சந்தோஷப்படுத்திக்க வேண்டியதான். அது ஏன்னா இளையராஜாவுக்கு நம்மளாம் இது ஒரு இசைஞானிக்கு நம்ம யாரும் சொல்ல முடியாது. பட் கடவுள் தான் அவருக்கு அனுகிரகம் கொடுக்கணும். ரொம்ப இழப்பு. இது நம்ம உலகத்தையே சந்தோஷப்படுத்தின இசைஞானி இளையராஜா, அவரை சந்தோஷப்படுத்த முடியல. அதாங்க ரொம்ப இழப்பு. பவதாரணி இழப்பு ரொம்ப கஷ்டம்தான். பவதாரணி இசை உலகத்தில் ஒரு குழந்தை மாதிரி
வயசில் இருக்கும்போதிருந்தே எனக்கு பவத்தாவை தெரியும். அந்த குழந்தை எந்த அளவுக்கு குழந்தை மனதோடு இருந்ததோ அதே மாதிரி தான், எந்த ஒரு அப்பலுக்கு இல்லாத ஒரு யதார்த்த குணமுடைய ஒரு குழந்தையா இளையராஜா சாரோட முதல்வி பவதாரணி இருந்தாங்க. அந்த குழந்தை அங்கிள்னு கூப்பிட்டாவே நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அது உள்ளன்போடு இருக்கும். என்ன மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இளையராஜா சார்கிட்ட பாடுற அனைத்து சிங்கர்களுக்கும் அது ஒரு குழந்தை மாதிரி. அற்புதமான மனசுடைய அந்த குழந்தை. இந்த மாதிரி ஒரு குழந்தைய இறைவன் இவ்வளவு சீக்கிரமாக கூப்பிட்டு போனது ரொம்ப தாங்க முடியாத ஒரு துயரமாக இருக்குது எனக்கு. அவ்வளவு அழகாக பாடும். அந்த குழந்தைத்தனமான வாய்ஸ், அந்த வாய்ஸ் யாருக்குமே கிடைக்காது. எப்படி இளையராஜா சாரோட வாய்ஸ் ஒரு ஸ்பெஷாலிட்டியோ அந்த மாதிரி பவதாரணி வாய்ஸ் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த வாய்ஸ் மாதிரி ஒரு வாய்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அந்த குழந்தைக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கும். 10 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கு, உங்களுக்கு தெரியுமா? ஹிந்தி உட்பட 10 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கு. 250 பாட்டுக்கு மேலே வாங்கி, மயில் போல் பொண்ணு ஒன்று, குயில் போல் பாட்டு, கிளி போல் பேச்சொன்னா அதே பாடி இருக்காது. கிளி மாதிரி தான் பேசும். அந்த பாட்டுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், தேசிய விருது வாங்கின அந்த குழந்தை இன்றைக்கி நம்ம கூட இல்லைங்கிறது மிகப்பெரிய வருத்தம். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, கடந்த ஒரு 25-30 ஆண்டுகளாக எனக்கு அவளை தெரியும். அந்த வீட்டில் எனக்கும் அவள் ஒரு குழந்தை மாதிரி தான். எங்கள் குடும்பத்தில் அது ஒரு குழந்தை மாதிரி தான். அந்த குழந்தைய அவங்க தாயார் மேலேயும் தந்தையார் மேலேயும் அவ்வளவு பாசமாக இருக்கும். அப்பான்னா உயிர் அதுக்கு. இந்த சோகமான சூழ்நிலையில் இளையராஜா சார் எப்படி தாங்குறாருன்னு தெரியல. உண்மையிலுமே எதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சோதனை இறைவன் கொடுக்குறான்னு தெரியல. பாவம் பண்ணுறவன்லாம் நல்லா இருக்கான், அப்பளுக்கு இல்லாத குழந்தைகள் எல்லாத்தையும் இறைவன் கூட்டிகிட்டு போகிறானே. நான் இறைவனை ரொம்ப நொந்துக்கிறேன் இந்த விஷயத்தில். அந்த குடும்பத்துக்கும் அனைவருக்கும், ராஜா சாருக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அவர் முகத்தை என்னால் பார்க்கவே முடியல. அவ்வளவு உணர்விழந்து கிடக்கு அவருடைய முகம். அப்படி ஒரு இளையராஜாவை நான் பார்த்ததில்லை. ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, ஒரு கோபத்தை இறைவன் நம்மக்கிட்ட உண்டு பண்ணியிருக்கானா அது இன்றைக்கி தான் எனக்கு என்னை பொறுத்தவரை. சமீபத்தில் விஜயகாந்த் சாரை அது மாதிரி, அதுக்கு அடுத்தது நல்லவங்கெல்லாம் போயிட்டுருக்காங்களே, இது என்னன்னே தெரில. இசை உலகத்துக்கு மட்டும் இல்லை, குடும்பத்துக்கு மிகப்பெரிய பேரிழப்பு. அது சுற்றிக்கிட்டு இருந்தால் ஒரு மகாலட்சுமி வீட்டில் சுற்றிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு அழகான நல்ல மனம், நல்ல இதயம் கொண்ட ஒரு நல்ல குழந்தையை இந்த நாடு இழந்து விட்டது. ஒரு இசை குழந்தையை இழந்து விட்டது. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய புதல்வி பவதாரணி இன்று காலமாயிட்டார் அப்படின்ற செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம். ஏன்னா சின்ன வயசு, 47 வயசு. இப்போ தான் போய் வீட்டில் இளையராஜா சார்ட்டையும் கார்த்தி, யுவன், அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும் நான் பேசிட்டு வந்தேன். இந்த வீட்டுக்கு நான் வர்றது இது ஒன்றும் புதுசு இல்லை. எத்தனையோ முறை கேப்டன் கூடைய நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். எத்தனையோ நல்ல நிகழ்ச்சிகளுக்காக இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன். ஆண்டி ஜீவா ஆண்டி எனக்கு ஒரு சகோதரி மாதிரி என் கூட பழகியிருக்காங்க. கேப்டனை நான் திருமணம் செய்து கொண்டு முதலில் வந்த வீடு இசைஞானி இளையராஜா அவர்களுடைய வீடு தான். அவ்வளோ பெரிய ஒரு விருந்து கொடுத்து எங்களை உபசரித்தவங்க. எத்தனையோ நல்ல தருணங்கள், சந்தோஷமான தருணங்கள் இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன். ஜீவா ஆண்டி இல்லை அப்படின்றத இன்னும் என்னால் ஏற்றுக்க முடியல. அப்படி இருக்கிறப்ப பவதாரணியெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ப்ரிவியூ ஷோஸில் எல்லா இடத்துலையும் என் கூடயே அந்த பிள்ளை பேசின நினைவுகள் தான் எனக்கு வருது. கேப்டனுடைய அலெக்சாண்டர் படத்தில் கார்த்தி மியூசிக்கில் பாடின பாடல் இன்னும் ஒலிச்சிங்க. எல்லார் வீட்லேயுமே ஒரு சோகமோ ஒரு நல்ல செய்தியோ வந்தால் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மியூசிக் தான் எங்கேயுமே பாடும். கேப்டன் இன்றைக்கி நம்ம எல்லாம் விட்டு போய் 30வது நாள் இன்றைக்கு. நான் இது வரைக்கும் எங்கேயுமே வரல.
ஆனால் இங்கே தான் முதல்ல நான் வந்திருக்கேன். அது ஏன்னா அவங்க குடும்பத்தோடு நாங்கள் பழகி அந்த பழக்கம், எங்கள் 2 குடும்பமும் அந்த அளவு பாசத்தோட கேப்டனும் சரி நானும் சரி இந்த குடும்பத்தோட பழகின அந்த பழக்கத்திற்கு அந்த நினைவுகளுக்காக தான் இன்றைக்கி என்னால் இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்துக்கணுன்னு காலையிலே உங்ககிட்ட நான் சொன்னேன். அதனால் பவதாரிணி ரொம்ப எங்கேஜில் நம்ம எல்லாரையும் விட்டு போயிருக்காங்க. இது அவங்க குடும்பத்திற்கும் திரையுலகுக்கும் இசை உலகத்திற்கும் ஒரு மாபெரும் இழப்பு. அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் எல்லா இறைவனையும் நான் வேண்டிக் கொள்கிறேன்.